தெரியுதா? திருக்குறள்ல முதலாவது வாழ்த்து எல்லாம் முதலாவது ஆ என்று தொடங்குது. திருக்குறளோட சிறப்பு ஆ என்ற தமிழ் முதல் எழுத்துல தொடங்கி இன் என்கிற தமிழ் கடைசி எழுத்துல முடியும். கடைசி திருக்குறள் இன்னண்டு முடியும். ஆவில தொடங்கி இன்னில முடிகிறது ஒரு சிறப்பு திருக்குறளுக்கு. தமிழ் எழுத்துக்கள் அவ்வளவும் அதுக்குள்ள வந்து. இரண்டாவது ஆ என்பது ஒரு மங்கள எழுத்து. ஆ, ஊ, ஓ இதெல்லாம் மங்கள எழுத்துக்கள். அப்ப ஆவில தொடங்குறது என்னோட சிறப்பு மங்கள எழுத்து. இதெல்லாம் அடிஷனலா வாரது. அகர முதல எழுத்தெல்லாம் அது ஒரு வரி, அது முடிஞ்சது. ஆ என்கிற அந்த சப்தம்தான் எழுத்துக்கள் எல்லாவற்றுக்கும் தொடக்கமாக இருக்கிறது. சைவ சித்தாந்தத்தில் நாங்க சொல்லுவோம் நாதம் விந்து என்று. நாதம் என்பது அன்மேனிஃபெஸ்டட் சவுண்ட். அன்மேனிஃபெஸ்டட் சவுண்ட், வெளிப்படையாக இல்லாத சப்தம். அந்த சப்தத்துக்கு ஒரு வடிவம் வருகின்ற பொழுது அது விந்து. இந்த முதல் வடிவம் வந்து ஒரு புள்ளி. புள்ளிதான் வட்டத்துக்கும் முதல், கோடுக்கும் முதல். என்ன டாட் இஸ் எ circumference, என்ன டாட் இஸ் எ சர்க்கிள் வித்தவுட் எ circumference என்று சொல்லுவார்கள். At the same time it's a straight line without the length என்று சொல்லுவார்கள். ரெண்டுக்கும் வரும். அந்த புள்ளி என்பது நேர்கோட்டுக்கும் புள்ளிதான் தொடக்கம். நீளம் இல்லாத நேர்கோடு புள்ளி. சரியா? நேர்கோடுனா ஒரு நீளம் இருக்கும் தானே. நீளம் இல்லாத நேர்கோடு புள்ளி. அதே மாதிரி அந்த பரிதி வட்ட சுற்றளவு இல்லாத வட்டம் புள்ளி. வட்டத்துக்கும் அதுதான் தொடக்கம், கோட்டுக்கும் அதுதான் தொடக்கம். எங்களுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கிற எல்லா எழுத்துக்களை எழுதுற என்றால் ஒன்றில் வட்டம் அல்லது வளைவு வர வேணும் அல்லது கோடு வர வேணும். இல்லாட்டி எழுத எழுமோ? சி எழுதுற என்றால் கோடு வட்டம் வர வேணும். ஓ எழுதுறதுண்டா ஒரு வட்டம் வர வேணும். ஏ எழுதுறதுண்டா கோடு வர வேணும். பி எழுதுறதுண்டா கோடும் 2 அரைவட்டங்களும் வர வேணும். எல்லா எழுத்தும் அப்படித்தான். தமிழ்லையும் சரி, ஆங்கிலத்திலையும் சரி, சைனீஸ்ல, இட்டாலியில, இனி வர போற பாஷை எல்லாத்துக்கும். அப்ப எல்லாவற்றுக்கும் அந்த புள்ளி தானம் தான் அந்த எழுத்து தொடங்குறது. எழுத்து அதுல தொடங்கும். எழுத்துக்கு முதலாயிருக்கிறது நாதம். நாதத்துக்கு அடுத்தது பிந்து என்று சைவத்துல சொல்லுவோம். அதுதான் அக்ஷரங்களுக்கெல்லாம் முதல். மந்திரங்களுக்கெல்லாம் பிந்து தான் சொல்லுவார்கள். மந்திரங்களே முதன்மையானவனுக்கு சிவநாயகன் சுத்தபாம் பிந்து தன்னில் தோற்றமும் பெறுவதாலும் என்று வரும். இந்த பிந்துதல இருந்து தோற்றம் பெறுவதால்தான் மந்திரங்கள் சென்றது. அப்படி அப்ப இதுல வந்து எழுத்து எல்லாத்துக்கும் அ என்ற அந்த சப்தம் அக்ஷரம் தொடக்கமாக இருக்குது. அது இல்லாம ஒரு எழுத்தும் இயங்காது, பிறக்காது, எழுதவும் இயலாது. அதே போல ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகத்துக்கும் ஒரு தொடக்கம் முதல் இருக்குது. எழுத்துக்கு எப்படி ஆ என்றது இருக்குதோ அது மாதிரி இந்த உலகத்துக்கும் ஒரு முதல் இருக்குது. அவர் ஆதி பகவன். ஆதி பகவன் என்ற சொல்லு வடமொழி சொல்லு. கன்னடங்கள்ல தனித்தமிழ் செய்கிறோம் எல்லாம் சொல்றது. தனித்தமிழ் செய்தா திருக்குறளே இருக்காது எங்களுக்கு. திருக்குறள்ல ஆதி பகவன் என்பது வடமொழி சொல்லு. ஆதி பகவன் என்று சொல்ற இறைவனை ஆதி பகவன் என்று குறிக்கின்றார். தான் முதலாவது திருக்குறள். இரண்டாவது திருக்குறள் பெற்றதனால் ஆய பயனன்கொள் வானறிவன் நட்டாள் தொழார் எனின். முதல் பதிகத்துல முதல் குறள்ல கடவுளை ஆதி பகவன் என்றார். இரண்டாவது குறள்ல கடவுளை வாலறிவன் என்றார். வாலறிவன் என்றால் கருத்து முழுமையான குற்றமற்ற அறிவு. முழுமையான அறிவு, குற்றமற்ற அறிவு. கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட் நாலேஜ். அதான் அதன் கருத்து. அது இறைவன்.
கற்றதனாலான பயனின் கொல் என்றது அசை சொல்லா நிற்கும். கற்றதனாலான பயனின் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எங்களுடைய வாழ்க்கைக்கு விருத்தி என்று சொல்லுவார்கள். விருத்தி என்றால் வயிற்றுப்பாட்டுக்கு ஒரு தொழில் தேடுவதற்கு கல்வி தேவைப்படுகிறது. ஆனா அது மட்டும் இல்லை. வாலறிவன் நற்றால் தொழார் எனின் தொழுதலை முக்கியமாக சொல்லுகிறார். வழிபட வேண்டும் என நம்புறன்னு வழிபட வேண்டும். யாரை வழிபட வேண்டும்? இறைவனை. வாலறிவருடைய நற்றால் அவருடைய நல்ல திருவடிகளை, நன்மை தருகின்ற பாதங்களை தொழ வேண்டும். ஆதியை தொழுதல் என்று சொல்லுவார்கள். இப்போ வழிபாடு இல்லாவிட்டால் படிச்சதுக்கு பிரயோஜனம் இல்லை. அது 2வது. 3வது படிங்க பாப்போம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வர். மலர்மிசை ஏகினான் என்று இங்கு இறைவனை சொல்லுகிறார். இந்த மலர்ல இருந்து பூவில இருக்கிறவன். எந்த பூவில இருக்கிறான்? தாமரை. வெள்ளை நிற பூவும் அல்ல, வேற எந்த மலரும் அல்ல, உள்ள கமலம். சும்மா தாமரை இல்லை, உள்ள கமலம் அடி உத்தமனார் வேண்டுவது. இதே தாமரையில இருக்கிறார். அதுதான் கடவுளுக்கு பெஸ்ட் பிளேஸ் வந்து எங்கட ஹார்ட். அப்படி இருதயத்துல இறைவனை தியானிச்சு இங்கதான் இறைவன் இருக்கிறான் என்று அறிந்தவர்கள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்த. இங்க இறைவனை கண்டவர்கள் நிலமிசை நீடு வாழ்வர். நீடு வாழ்வார் என்றா எப்போதும் நிலைத்து இருப்பார்கள். நிலமிசை இந்த உலகின் கண். நிலமிசை நீடு வாழ்வர். இது எந்த நிலம்? இது எங்கட நிலம் இல்லை, இது பரலோகம் என்று சொல்லுவோமே, இதையும் உள்ளடக்கியதொன்று. நிலமிசை நீடு வாழ்வர். நிலையான வீடு பேற்றை பெறுவார்கள். எட்டர்னிட்டி என்று சொல்ல, எட்டர்னிட்டி எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. அதான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வர். அடுத்தது வேண்டுதல் வேண்டாமையிலானடி சேர்ந்தார் யாண்டு முரும்பையில. கடவுளுடைய ஒவ்வொரு இதங்களையும் சொல்லுங்க. ஆதி பகவன் என்று சொன்னார். ஆதி என்றால் தொடக்கம், பகவன் என்றால் 6 குணங்கள். அளவற்ற அழகு, அளவற்ற செல்வம், அளவற்ற புகழ், அளவற்ற கற்றின்மை, மற்றது அளவற்ற ஆற்றல், மற்ற அளவற்ற அப்படி எல்லாம் இருக்கும் அவருக்கு. அளவற்ற பகவான், தொடக்கம் இல்லாதவர், ஆதி தொடக்கமா இருக்கிறார் என்று சொன்னார். 2வது பாடல சொன்னார் வாலறிவன் என்று சொன்னார். 3வதுல சொன்னார் மலர்மிசை ஏகினான் என்று சொன்னார். இங்க வந்து சொன்னார் வேண்டுதல் வேண்டாமை இலான். இறைவன் வந்து நாங்கள் எல்லாம் எங்களுக்காக பிள்ளையாருக்கு மோதகம் பிடிக்கும், சிவனுக்கு அது பிடிக்கும், அப்படி எல்லாம் செய்கிற நாங்கள். ஆனா உண்மையிலே இறைவன் இது வேண்டும் அது வேண்டாம் என்பதில்லை. விருப்பு வெறுப்பு இல்லாதவன், இம்பார்ஷல், நீதியான தேவன். வேண்டுதல் வேண்டாமையிலான். இப்படி சொல்லுறார் லம்போரன்றதுக்காக லம்போரனுக்கு நன்மை செய்கிறதோ இல்லை இன்னொருத்தர் டூட்டுறாருன்றதுக்காக அவருக்கு தீமை செய்கிறதோ இறைவனுடையது இல்லை. வேண்டுதல் வேண்டாமையிலான். அவனுடைய அடி சார்ந்தவர்க்கு யாண்டும் இடும்ப இல, எக்காலத்திலும் துன்பமில்லை. நாமார்க்கும் குடியல்லோன் நமனையல்லோன் நரகத்தில் இடர்படோன் நடலையில்லோம் ஏமாப்போம் புனியறியோம் பணிவோம் அல்லவோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. யார் சொன்னது? இன்பமே என்னாலும் துன்பமில்லை. அப்ப அதே மாதிரி வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல, துன்பம் இல்லை. அடுத்தது இருள் சேர் வினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா. இருள் சேர் இருவினை, நன்மை தீமை 2மே எங்களுக்கு இருட்டுல தான் கொண்டே சேர்க்கும். பல பேர் சொல்லுவார்கள் நல்லது செய்ய வேணும், புண்ணியம் செய்து கடவுளை அடையலாம் என்று சொல்லுகிற கடவுள் சமயங்கள் இருக்கின்றன. நல்லதை செய்து தெய்வம் சொல்லுது நல்லதும் கூட எங்களுக்கு திருப்பி பிறவியிலே தான் தரும். வரம்பாவம் என்னும் அருங்கையிட்டால் கட்டி.
அதான் இருள் சேர் இருவில்லை. இறந்த பிறகு நாங்கள் போகின்ற மார்க்கம் பாதை 2, அச்சிராதி மார்க்கம், தூமாதி மார்க்கம். அச்சிராதி என்றால் ஒளி மார்க்கம், பாத் ஆஃப் லைட். தூமாதி மார்க்கம் என்றால் புகை அல்லது இருள் மார்க்கம். புகை அல்லது இருள் மார்க்கத்துல போகும் பொழுது யமலோகத்துக்கு போய் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எடுத்து அதுக்கு பிறகு சுவர்க்கமோ நரகமோ போய் அங்கே இருந்து மீண்டும் இங்கே இருந்து ஏதாவது ஒரு பிரதியில பிறந்து திருப்பி தொடங்க வேணும். அதுதான் இருள் மார்க்கம். ஒளி மார்க்கம் என்றது இறைவருடன் நேரடியாக செய்கிறது. மீட்டிங்கு வினைப்பிறவி சேராது. இப்ப இருள் மார்க்கம் போறபடினாலதான் இருள் சேர் என்று சொன்னார். இந்த பாதையில கொண்டே சேர்க்கின்ற இருவினை, நல்வினை, தீமைகள் இரண்டும் சேரமாட்டா. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய பொருள் சேர் புகழை புரிந்தவர்கள், புகழ் புரிந்தவர்கள், இறைவனை புகழ்ச்சியாக தோத்திரம் செய்பவர்கள், வழிபடுபவர்களுக்கு இந்த இருவினையும் சேர மாட்டா. அது ஒரு கருத்து. இன்னொன்று பார்த்தா இறைவனை சொல்லுவார்கள். இறைவன் என்று சொல்லுகிறார். இறைவன் என்றா நீக்கமர எங்கு நிறைந்தவன். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் என்றும் சொல்லலாம். அவன் இறைவனுக்கு வினை இல்லைத்தானே, அதையும் சொல்லலாம். அடுத்த பாடு. உறைவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் 5 அவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். சொல்லுவார்கள் curtailing of the senses, the sense control. நியமங்கள்ல வரும். அது மிகவும் அடிப்படையானது உண்டு. அந்த 5 புலன்கள், 5 கருவிகள், 5 செயற்கருவிகள், 5 அறிகருவிகள், 5 புலன்கள், அவற்றின் வழியால வர்ற 5 அனுபவங்கள், இதுல அவித்தான் என்றால் இன்னும் இருக்குது. ஆனா அவர்களை முளைவிட மாட்டார். என்ன இட்ஸ் அதால திருப்பி அதுக்குள்ள இஸ் நாட் entangled with the 5 sensual pleasures என்று சொல்லலாம். whoever not entangled with the 5 sensual, 5 அவித்தான், 5 அகற்றினான் என்று சொல்லல, 5 அழித்தான் என்று சொல்லல, 5 அவித்தான் என்று தான் சொன்னார். அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். பொய்யே இல்லாமல் மென்மையாக வாழ்கிறார் நெறி. அந்த ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். will attain the eternity. அதான் அவருடைய கருத்து. பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்றா இந்த 5 புலன்களினூடாக அல்லல் படாமல் அலைச்சல் படாமல் அவற்றை அடக்கமாக பக்குவமாக அணிந்து வைத்திருக்கவர்கள் அவர்களுடைய மெய் நெறியிலே நின்றவர்கள் இந்த உலகிலே நீடு வாழ்வார்கள். அது ஒரு கருத்து. 2வது பொறிவாயில் 5 அவித்தான் என்று இறைவனையும் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள் சில பேர். பார்த்தீங்கன்னா வரதராஜன் அப்படித்தான் எழுதியிருக்கிறார். 5 வாயிலாக வேட்கைகள் அழித்த இறைவனுடைய பொய்யற்ற நெடியில் நின்றோன் என்று. இப்ப இறைவனுக்கு அவர் அவிச்சு வச்சிருக்கிறார் என்று சொல்லல. அது இறைவனை பொறிவாயில் 5 அவித்தான் என்று சொல்லலுமோ இல்லை. பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நிறுவார். பொய்தீர் ஒழுக்க நெறியில நிற்க வேணும் என்றால் இந்த 5 வழியில இருக்கிற அவாக்களை வடக்க வேணும். 5 குதிரைகள் தான். மெய்யான வழியில அது போகணும். குதிரை தண்டவாட்டுக்கு போனா எங்கேயோ போயிடும். இந்த குதிரைகளை கடிவாளம் போட்டு இழுத்து நெறிப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு அது தேவை. மெய்தீர் ஒழுக்க நெறி என்றா மெய்கண்ட சாத்திரம் என்று சொல்லார்கள். அங்கே ஒழுக்கம், ஒரு எத்திக்ஸ் அண்ட் மோரல் இருக்குது. எத்திக்ஸ் அண்ட் மோரல் இருக்குது. அதுல ட்ருத் இருக்குது. The truthfulness, ethical and moral way. அதுல போறது என்று சொன்னால் இந்த சென்ஸ் கண்ட்ரோல் கொஞ்சம் இல்லாட்டிக்கு போகலாம். இல்லாட்டி எல்லா வழியிலையும் போவோம். அப்படி இருப்பவர்கள் தான் will attain eternity. அடுத்தது இதுல நிலம் என்று சொல்றதெல்லாம் நிலம் என்று இந்த புவியை மட்டும் எடுக்கக்கூடாது. தனக்குவமை இல்லாதான் நன்னிலம் என்ற சொல்லுக்கு பாருங்க நன்னிலம் என்ற வார்த்தை கைவல்யானந்த சுவாமி சொல்லி தரைக்க சொன்னார். இந்த கைவல்யானந்த நன்னிலம் தாண்டவராக நன்னிலம் என்ற வார்த்தை நன்னிலம் என்றது அந்த ஊரும் இருக்குது. அதனால நல்லினம் என்றது அது வேறு ஒரு கருத்தையும் குறிக்கின்றது. அது எங்களுடைய
இறைவனுடைய அந்த இந்த டைமென்ஷன், இந்த உலக இருப்பு, அதுக்கு அடுத்து அதையும் கடந்த அந்த பரலோக பிராப்தியை குறிக்கிறது நிலம் என்பது. அடுத்தது இதை பாருங்க. அடுத்தது தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாம் கல்லால் மனக்கவலை மாற்றம் அரிது. ஆன்டி டிப்ரெஷன் பிரிஸ்கிரிப்ஷன் தாரர். தனக்கு உவமை இல்லாதான் தாழ். இறைவனை ஒருவருக்கு ஒப்பிட முடியாது. எண் குணங்கள், 6 குணங்கள், 3 சக்திகள், பஞ்ச கிருத்தியம் படைத்தல், அதாவது ஒருவரும் செய்ய இயலாது. 4 சக்திகள், 3 சக்திகள், இச்சாகிரியா, ஞானாசக்தி சக்தி, இருமைத்தன்மை, ஒருவனையான புகழ், 2வது இல்லை, டிப்ளிகேட் இல்லையாங்க. அதெல்லாம் ஒருவர் தனக்கு உவமை இல்லாதான். அவனுடைய அடிகளை, திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு மனக்கவலை மாற்றல் அரிது. இதுல எல்லா இடத்துலயும் தாள் என்று சொல்றார். தாளண்டா திருவடிகள். இது திருவடிப்பேறு. சைவ சித்தாந்தங்கூற முத்தி. அத்வைத முத்தியில தாளண்டது இல்லை. நீங்கள் பிரம்மமாய ஆகிறது. அங்க தாள என்ன, தலி என்ன, எல்லாமே ஒன்றுமே இல்லையே. நிர்குண பிரம்மமாக ஆகிறதான் அத்வைத முத்தி. தாழ் சேர்முத்தி, தாழ் சேர்முத்தி சைவ சித்தாந்த முத்தி. முந்தையே இந்த தாள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். அடி சேர்ந்தார், தாழ் சேர்ந்தார், இங்கேயும் தாழ் சேர்ந்தார் என்று சொல்றார். அப்ப தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம். ஏன் கடவுள் நம்பிக்கை இருக்கணும்டா, கொஞ்சம் கவலை இல்லாம இருக்கணும்டா கடவுள் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை மட்டும் பத்தாது, உறுதியா அவருடைய தாளை பிடிச்சிருந்தா தான் அது இல்லை. சும்மா கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாருக்குமே அப்படி இருக்கண்டு வராது. அடுத்தது அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தாற் கல்லால் புறவாளி நீந்தல் அரிது. ஆளி என்பது இங்க கடலை குறிக்கிறது. ஆளி என்றா அறக்கடல். தயா சாகரா என்று சொல்லுவார்கள் சமஸ்கிருத. தயா சாகரா, கருணா சாகரா சொல்றது. தயா கடல், கருணை கடல். அந்தணன் என்ற யாரை குறிக்கிறார்? இங்க இறைவனை அந்தணன் என்று குறிப்பிடுகிறார். இறைவனை வேதியன் என்று சொல்லுவார்கள். வேதியன் என்று சொல்லுவார்கள். அந்தணன் என்று இறைவனை குறிப்பிடுகிறார். அந்தணன் என்றது ஒற்றை சொல்லு. அந்தணர் என்று சொல்லல. அந்தணர் என்றால் இங்கே இருக்கிற அந்தணர்கள். அந்தணன் என்றா ஒருவன், இறைவன் மட்டும்தான். அறவாளி அந்தணன் என்ற, அந்தணர் என்பதை பிறகு சொல்லுவார். இடத்தை சொல்லுவார். அந்தணர் என்போர் அறவோர் என்ற ஒரு குரல் வரும். மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகிறான். அது அந்தணர்களை குறிக்கும். இது அந்தணர்களை குறிப்பதில்லை. அந்தணன் என்ற உரிமையிலே சொன்னேன். அறவாளி அந்தணன், கருணைக்கடலாகி அந்தணன் இறைவன். தாள் சேர்ந்தார்க்கு அல்லால், திருப்பியும் தாள் தான், திருவடி சேர்ந்தவர்களுக்கு அல்லால் மற்றவர்களுக்கு புறவாளி நீந்தல் அரிது. புறவிக்கடலை கடத்தல் அரிது. புறவியையும் சொல்றார், புறவிக்கடல் என்று சொல்லுறார், அந்தணன் என்று சொல்றார். அடுத்தது கோளில் பொறியின் குணமிலையே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. என் குணத்தான் தாளை தாள் தான், திருப்பியும் திருவடிதான். வணங்காத தலை, தலையாதே நீ வணங்காய், தலையேனே வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேருந்தலைவனை தலையே நீ வணங்காய். இப்ப தலையால வணங்க வேணும், தலையால வணங்க வேணும், தாளை வணங்க வேணும். யாருடைய தாள்? எண் குணத்தான் தாள். இந்த எண் குணத்தான் என்பது என்ன? அது எங்களுடைய எண் குணங்கள் இருக்கு சைவ சித்தாந்தத்துல. பரிமேலர் அப்படித்தான் சொல்லுவார். தன்வயத்தனாதல் தூய உடம்பினாதல். தன்வயத்தன் என்றால் சுவதந்திரம், தூய உடம்பினாதல் என்றால் விசுத்த சேகம், அளவற்ற கருணை என்ற அலுப்த சக்தி, மற்றது ஆற்றல் அனந்த சக்தி. இவருக்கு எண் குணங்கள். இந்த 8 குணங்கள் இருக்கிற இறைவனுடைய தாளை வணங்காத தலை கோளில் பொறியில் குணமிலவே. கீழாக்காதும் காணா கண்ணும் போல இருந்தும் பயனற்றது, இருந்தும் பயனற்றது.
அடுத்தது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேர்ந்தவர்கள் புறவி பெருங்கடலில் நீந்துவார்கள், இறைவனடி சேராதவர்கள் புறவிக்கடலில் நீந்த மாட்டார். இவ்வளவு அருமையா தெளிவா அவர் சொல்லி இருக்கவே இன்றைக்கு திருக்குறள் கடவுளை சொல்லல, திருவள்ளுவர் நாத்திகர், திருவள்ளுவர் சமணர், திருவள்ளுவர் கிறிஸ்தவர், புத்தகம் எல்லாம் எழுது யூனிவர்சிட்டி எல்லாம் ப்ரொஃபஸரை போட்டு படிப்பிச்சு கொண்டு அதே ஒரு இதாக்கியாச்சு. இப்ப திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துல சொல்லப்படுற விஷயத்தின்படி, திருக்குறள் கடவுளை பற்றி சொல்ல வரையில ஒரு தச்சல ஒரு கடவுள் வாழ்த்து படிக்கார், அவ்வளவுதான். அதுல வருகிற இந்த புறவி பெருங்கடல் அதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு புறவி பெருங்கடல் அதெல்லாம் இல்லை. மற்றது மற்றது எண்குணத்தான் அதெல்லாம் எங்க இருக்குது? எண்குணத்தான்ன்றதும் சைவத்துலதான், சைவாமங்கள்ல சர்வஞானோத்ராவத்துல எண்குணங்கள் சொல்லி இருக்கு. எண்குணத்தான் அந்தணன் ஒருவரும் தங்கட சமயத்தில் ஒரு தெரியும் அந்தணன் என்று சொல்றேன். சைவத்தில எங்க அந்தணர், சமணத்தில எங்க அந்தணர் என்று சொல்றது, பௌத்தத்துல அந்தணர் இருக்குது, கிறிஸ்தவத்துல இஸ்லாத்துல இருக்குது. எல்லாம் அந்தணர் என்றாலே சைவம் இதுக்குள்ளேதான் வந்துடும். அந்தணர் தாழ் தேர்வர், திருவடிகளை சேர்தல், பொய்தீர் ஒழுக்கனர் நின்றார் நெடு வாழ்வார், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், நல்வினை தீவினை ரெண்டுமே இல்லாத இறைவன். இதுவும் சைவத்துல சொல்லப்பட்டபடிதான். வேண்டுதல் வேண்டாமையிலான், இது எல்லா கடவுளுக்கும் பொருந்தும். வேண்டுதல் வேண்டாமையிலான் எல்லா சமய கடவுளுக்கும் பொருந்தும். மலர் மீசை ஏகிறார், இதயத்தாமரையில இருக்கிற இறைவன், இதுவும் சைவத்துலதான் வரும். எல்லாரும் மலர் மீசை இருக்கிற கடவுளை பற்றி சொன்னாலும் இந்த மலர் என்பது இதயத்தாமரை என்று சொல்லி அதே ஒரு பூச முறையா வகுத்து நிறைய வச்சிருக்கிறது சைவம். சைவத்துல சிவாகம விதிப்படி பூசை செய்பவர்கள் இதயத்தாமரையில இருக்கிற சிவனுக்கு அகப்பூசை அந்தரியாகம் செய்துதான் வெளியில பூசை செய்கிறார். வாலறிவன் முற்றறிவுடையவன், மற்றது ஆதிபகவன். இவ்வளவும் திருக்குறளுடைய கடவுள் வாழ்த்து. முதலும் பார்த்த நாங்க திருப்பியும் பார்த்திருக்கிறோம். அது கேள்விகள் இருக்குதா? பொதுவா சொல்ல கேட்டிருக்க ஒரு விஷயம், சிவபெருமான தொடர்ந்து வணங்குறதுனால கஷ்டங்கள் இருக்கும் உங்களை சுத்தி. அப்படி அப்ப சிவனையே தொடர்ந்து வணங்காதீங்க, இன்னொரு கடவுளையும் சேர்த்து வணங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மனசு அந்த சிவனை நோக்கியே போய்கிட்டு இருக்கும். அப்ப சரியா பிள்ளையாங்கிற ஒரு மனக்கலைப்பு இருக்கும். உங்க மனசு சரியாத்தான் போகுது, அதுலயே போங்க. சிவனொடக்கும் தெய்வம் வேறு யாரும் இல்லை, அவனொடப்பார் இங்கு யாவரும் இல்லை. அது இடையில கொஞ்சம் பேர் அந்த புகுத்திட்டாங்க கொஞ்சத்தை. சிவன் அழித்தல் கடவுள் பயம் அது இதுண்டு, ஐயோ தாங்க முடியாது அவங்களோட தொல்லை இல்லையா? நடராஜரை வச்சிடாதீங்க, வீட்டுல ஆடிடுவாரு. அது எல்லாம் சொல்லுவாங்க. இந்த எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த காலத்திலேயே வந்துட்டது, குழல் ஊழல கண்ணனை வீட்டை வைக்காதீங்கன்றாங்க. அடுத்தது சொன்னாங்க நிக்கிற லட்சுமியை வைக்காதுங்க, இருக்க வேணும்ன்றாங்க. ஏதோ படத்தை வச்சு பணம் வந்துடும் பண்ண மாதிரி. பிறகு அடுத்தது சொன்னாங்க நடராஜரை வைக்காதுங்க, ஆடிடு வந்தாங்க. இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ரொம்ப பயந்தவங்களா இருப்பாங்க போல இருக்கு. என்ன டாக்டர் வணக்கம், கேள்வின்னு கேட்கலாமா டாக்டர்? ஓம் ஓம் சொல்லுங்க. ஆனா இன்றைக்கு நீங்க படிப்பிச்சதுல இல்ல, நேற்று நீங்க அந்த ரேடியோல படிப்பிச்சதுல ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்கு டாக்டர். அதான் கேட்போம். சொல்லுங்க. நீங்க நேற்று என்னன்னா நீங்கள் அந்த ரேடியோவுக்கு நோட்ஸ் எடுக்க வேண்டியீங்களா கடவுள்? இல்ல அது என்னன்னா வந்து அந்த மரங்கள், அந்த மரங்களுக்கு உயிரும் அறிவு உணர்வும் அறிவும் இருக்குன்னு சொன்னீங்க.
ஓ, அதுக்கு அது வந்து நானும் இது நெடுவேலும் உங்களை கேட்கணும் அது அந்த கேள்வியும் எழுதியும் வச்சுக்கிறேன் நேற்று அது நீங்க ரேடியோ கேட்டபடியா அது கேட்கக்கூடியதா இருக்கு. அந்த ம், மரங்களுக்கு ஆத்ம அறிவு என்று சொல்லி நீங்கள் மற்றது கருணைய கழிக்கிறது ரெண்டுக்கும் தான் அந்த மரங்கள்ல கடவுள் வந்து படைக்கிறார் என்று சொல்லி இந்த ம். ஆத்ம அறிவுன்றதே ஒருக்கா சொல்லுங்க டாக்டர் எங்களுக்கு. அது வந்து எல்லாத்துக்கும் பெறுமா? மரங்கள், பூச்சி, புழு அதுகள் எல்லாத்துக்கும் பெறுமா டாக்டர்? இப்ப அறிவண்டோண்டு இருக்குது இல்லையா? ம்ஹும். இந்த அறிவில 2 விதமா இருக்குது. ஒரு அறிவு வந்து என்னன்னா நான் கேட்டு ஆஹ், படிச்சு மனதில பதிச்சு அது மூளையில சேர்த்து வச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த மூளையில ஒரு அறிவு இருக்குத்தான். இந்த அறிவு தான் நாங்கள் இப்ப பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு பாவிப்போம். நார்மலா இதான் பாவிக்கிறது, இதுதான் முறைமையான முறை. ஆனா இந்த அறிவு வேற, எங்களுடைய ஆன்மாவினுடைய அறிவு வேற. இந்த அறிவு ஜடமாகிய இந்த உடல்ல மூளையில சேர்த்து வச்சிருக்கிற அறிவு. அது ஒரு தளம் எங்களுக்கு ஆன்மாவுக்கு அறிகிறதுக்கு, அது வேற. அந்த மூளையில இருக்கிற அறிவில இருந்து ஆன்மாவுக்கு போகணும் அறிவு, அது ஆன்மா அறிவு. இது எப்படி சொல்றது என்ன, நான் உதாரணமா சொல்றது, ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். நான் வைத்தியர்களுக்கு தெரியும் தான் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன இதனும் எல்லாம் தெரியும். அப்ப ஒரு 10-12 வருடத்துக்கு முன்ன நடந்தது டொரண்டோவில். நாங்கள் ஒரு வைத்தியர்கள் இங்க இருக்கிற தமிழ் வைத்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டயபெட்டிக் ஒர்க் ஷாப் ஒன்று செய்தோம் நாங்கள். அப்ப டயபெட்டிக் ஒர்க் ஷாப் செய்யறதுக்கு பிளானிங் நடக்குது. இங்க டொரண்டோவில் இருக்கிற இன்னொரு டாக்டர் ஆஃபீஸில் தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமை அதிகாலை எல்லாரும் கூடினாங்க, ஒரு 8-10 பேர். அதை பற்றி பிளானிங், அது அடுத்த கிழமை அங்கே நடக்க போகுது. இப்போ எல்லாம் இருக்கிற சீனியர்ஸ் அது எல்லாரும் வெறுவினம், அதெல்லாம் பிளானிங். அப்போ அங்கே போகைக்குள்ள வரைக்குள்ளேயே அந்த ஆஃபீஸ் டாக்டரே அதை வந்து இந்த டிம் ஹார்டன் டபுள் அந்த காஃபி இருக்குன்னு தானே, இந்த இது இங்கே ஒன்று இருக்குது, அது நல்ல நல்ல சுகர் நல்ல க்ரீம் எல்லாம் போட்டு நல்ல உச்சமாக நல்ல காஃபி, அது இங்கே வட அமெரிக்காவில் வேலை ஃபேமஸ் வெட்டனாக்கிறது. இப்போ அது இப்படி ஒரு கார்ட்டூன் அந்த இதில் கொண்டு வந்து அது வச்சாச்சு. அப்போ இன்னொரு டாக்டர் வரைக்க டொரண்டோவில் இருக்கிறாங்களே தெரியும், மார்டின் பேக்கரி. அது இப்போ இங்கே மாக்கத்தில் இருக்குது. முதல்ல அது ஸ்காப்ரோல இன்னொடத்துல இருந்தது, அதுவும் ஆஃபீஸ் அதுங்க மார்டின் பேக்கரியில் இந்த ரோல்ஸ் வந்து வேலை ஃபேமஸ். யூனோ இந்த ஆட்டச்சி மாட்டச்சி ரோல் அதுகள் நல்ல ஃபேமஸ். அவரை இந்த ரோலும் படிவா ஒரு பாக்ஸில் அதிகம் பண்ணி கொண்டு வந்து டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து அதுக்குள்ளேயும் இருக்கிறேன், டயபெட்டிக் டாக்டர்ஸ் இருக்கணும் எல்லாரும் வந்து வழிவா இந்த டிம் ஹார்டன் காஃபியும் குடிச்சு இந்த ரோல்ஸும் கடிச்சு சாப்பிட்டு கொண்டு இந்த டயபெட்டிக் ஒர்க் ஷாப் எப்படி வைக்கிறதுன்றதை பற்றி நாங்கள் எல்லாம் கதைக்கிறோம். அதுல வேர்ஸ்ட் திங் என்னன்னா, ஒரு இது டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் இருந்தது, ஃபுட்டை பற்றி கதைச்சது. ஒரு டாக்டர் சொல்றார், அந்த ஃபுட் வந்து டயபெட்டிக்கு எது ஹெல்த்தி ஃபுட்டோ அப்படி இருக்கணும் அந்த ஐட்டம், அன்றைக்கு சர்வ் பண்ற மாதிரி லஞ்ச் எல்லாம் கூட போடுது அந்த இதுக்கு. அப்ப பிளான் பண்றோம் அதை பற்றி என்னென்ன ரெசிபியில என்னென்ன இருக்கணும். அந்த டயபெட்டிக் ஆக்களுக்கு நாங்கள் சொல்ற மாதிரியே அந்த அந்த மாதிரியான சாப்பாடுகள், அந்த அதுகள் தவிட்டுத்தன்மையான சாப்பாடு, மரக்கறி இலக்கறிகள், ஆரோக்கியமான உணவு அதெல்லாம் இருக்க வேணும். அதுல இன்னொரு டாக்டர் சஜஸ்ட் பண்றார், இந்த ஆரோக்கியமான உணவை மட்டும் சொன்னா பத்தாது, அதுல எந்த அளவு எடுக்கணும்ன்றதையும் சொல்லி கொடுக்கணும். எவ்வளவு போர்ஷன் இருக்குத்தானே பண்றது. அப்ப அதுக்கும் டிஸ்கஷன் நடக்குது. அப்ப ஒரு ஆக்கள் வந்து ஹெல்த் எடிக்கர்ஸை கொஞ்சம் பேர் வச்சு ஓகே ஒவ்வொருத்தருக்கு இவ்வளவுதான் அளவு கண்டு என்ன சொன்னா, சீச்சி இப்படி அளந்து கொடுத்தா பிறகு வர்வசனம் பேச தொடங்கிடும். இவ்வளவு நடக்குது, வைத்தியர் எல்லாம் செய்கிறார்கள். ஆனா நாங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அங்க, டபுளும் ரோலும் ரோல்ஸும் நல்ல கிரீம் போட்ட சீனி போட்ட காஃபி. இதைத்தான் சொல்லுறது, ஒன்று இங்க இருக்கிற அறிவு, ஒன்று உள்ளுக்கு இருக்கிற அறிவு. இது ரெண்டு விளங்குதா உங்களுக்கு? ஒன்று இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல், இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த பிரெயின். இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த பிரெயின் வந்து வருத்தம் வந்தா வயது வந்தா எல்லாம் போயிடும். இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல் உள்ளுக்கு இருக்கு. இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல் உள்ளுக்கு இருக்கு. அதான் அந்த உண்மை அறிவு. உண்மை அறிவு நுண்ணிய நூல்பென கற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவே மிகும் என்று சொல்லுவார்கள்.
இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த உண்மை அறிவு அதுதான் தரும் என்னத்தை படிச்சாலும். இது படிக்கிறதால கொஞ்சம் அது வரும், ஆனா எல்லாம் அங்க போகாது. அப்ப இந்த ஆன்ம அறிவுன்றது எல்லாத்துக்கும் இருக்குது. அப்ப இந்த அறிவை பாவிக்க அந்த இதுல இந்த அறிவுல கன்சியஸ் சொல்றது அது ஒரு ஆன்ம அறிவு. இந்த ஆன்ம அறிவு வளர்றதுக்கு இந்த கன்சியஸ் லெவலைத்தான் நாங்கள் 6 அறிவு பிரிச்சிருக்கிறோம். மரங்களதுகளுக்கு பெருசா வேற கன்சியஸ் எல்லாம் இல்லை, கொஞ்சம் தொட்டறிவு இருக்குன்னு சொல்லுகிறார்கள். தொட்டாச்சு நீங்க பார்த்தா தெரியுதானே தொட்டறிவு இருக்குன்ட்டு. இப்ப மரங்களுடைய புறப்படுத்தால் எங்களுடைய கர்ம வினைகள் கழியும். மரங்கள் பெருசா தீங்கு செய்யறது இல்லை. அப்ப எங்களுடைய கர்ம வினைகள் கழியும். எப்படி கழியும்? அதுல இருந்து மரம் குளிர் வந்தா உள்ள கூட எழுமோ மலம் இல்லை. வெயில் அடிச்சா, காற்று அடிச்சா, மழை பெய்தா, புயல் எல்லாத்துக்கும் அப்படியே அதுல நிக்குது. அது குளிர், மழை, வெப்பம், காற்று எல்லாத்தையும் தாங்கி நிக்குது. அப்ப அதால கர்மா கழியும். கஷ்டம் தானே ஒரு இடத்துலதான் நிக்குது, எங்கேயும் போகக்கூடியதா இருக்கும் இல்ல. இரண்டாவது அதுல அது தன்னை அறியாம அபுத்திபூர்வமாக பல நன்மைகள் செய்யும். மரமண்டா காற்றை சுத்தப்படுத்துது, மண் அரிப்பை தடுக்குது, வேர்கள் சூழலை குளிர்மையாக்குது. அது மற்றது எத்தனையோ உயிரினங்களுக்கு தற்காலிக உறவிடமா இருக்குது, தங்கி போறது. பறவைகள், பாம்பு, வலதுகள், எத்தனையோ உயிரினங்களுக்கு நிரந்தர இருவிடம் என்னங்க. மற்றது விறகு தருகுது, இலை தருகுது, பழம் தருகுது, பூ தருகுது, கனி தருகுது, மரம் தருகுது, இதெல்லாம் தருகுது. அப்ப இதெல்லாம் நல்ல ஒரு மரமா பிறந்தா எவ்வளவு பெரிய கர்மா வினைகள் பெரிய மூட்டைகள் எல்லாம் கழிஞ்சிருவன் மரத்தினுடையது. அப்ப மரத்துக்கு தொல்காப்பிய சொல்வார், ஒன்றறிவதுவே உற்றறிவது மரணம் ஓர் அறிவினவே. ஒரு அறிவு புல்லுக்கு, மரத்தக்கதுகளுக்கு எல்லாம் அது. ஈரறிவதுவே அவற்றொடு நாவே நந்தம் முரளும் நீரறிவினவே. நத்த, மீன், அதெல்லாத்துக்கும் அங்கே அடுத்த லெவலுக்கு வந்துட்டு மீன்கள், தாவரங்கள்ல இருந்து மீன். மூவறிவினவே அவற்றொடு மூக்கே. சிதலும் எறும்பும் நூவறிவினவே. சிதல் என்பது கரையான். பேப்பர் வச்சுட்டா கரையான் வந்துடும். இங்கே ஒரு சீனியை போட்டு வச்சா கரையான எறும்பு எங்க இருந்தாலும் வந்துடும். என்ன மெசஞ்சர் அனுப்பினது. மூவறிவினவே அவற்றொடு மூக்கே. சிதலும் எறும்பும் மூவறிவினவே. நான்கறிவினவே அவற்றொடு கண்ணே. நண்டன் தும்பியன் நான்கறிவினவே. பெரிய கண், வெளியில அப்படி தள்ளி கொண்டிருக்கும் கூட்டுக்கண். ஐயறிவினவே அவற்றொடு செவியே. மாவும் புல்லும் ஐயறிவினவே. புல் என்பது பறவை, மா என்பது விலங்கு. ஆறறிவினவே அவற்றொடு மனனே. மக்கள் தாமே ஆறறிவினவே. தொல்காப்பியம். அப்படியே ஒவ்வொரு வகை பிறப்பிலையும் அந்த கன்சியஸ்னஸ் வெவ்வேறு லெவல்ல இருக்கும். எல்லா லெவல்ல இருந்தாலும் அந்த ஆன்ம அறிவு முதிர்ச்சிக்கு அந்த பிறகு ஹெல்ப் பண்ணும். It helps for the maturity of the intelligence of the soul. அறிவு விளங்கிச்சு அவங்களுக்கு. இல்லாட்டி என்னண்டா, நாங்க யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஒன்றுக்கு சைவ சித்தாந்தம் என்ரோல் பண்ணிட்டா எல்லாருக்கும் முத்தி எல்லாம் கிடைக்கணும். எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அது சர்டிபிகேட், அது முத்தி கிடைக்கணும்ன்றது இங்க. ஐயா நீங்க ஏற்கனவே சொல்வீங்க ஐயா, காரைக்கால் அம்மையாட பாடல், அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரி சுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். டாக்டர், பிறகு இந்த மரம் இப்ப ஒரு பெரிய மரம் நிக்குது, பிறகு இது டையா போனா பிறகு அது பிறவி எடுக்கும் என்ன டாக்டர், அல்லது அப்படியே முத்தி அடையுமோ? மரங்களுக்கு நேரடியா முத்தி, பொதுவாக மனித பிறவிதான் முத்திக்கு இது ஜெனரல் ரூல் ஹியூமன்ஸ். ஆனா விதிவிலக்காக இருக்குது. முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்தாரு மாவதி சிவாச்சாரியர். அரிச்சனைக்கு உபயோகமாகிற பூக்கள், இலைகளை தருகிற மரங்களும் கூட சிவலோகம் சேரும் என்று சொல்லி சிவசரிமோதரம் சொல்லுது.
இப்ப சில வேளை அப்படி வந்துட்டுதுன்னா அது நல்ல புண்ணியமா இருக்கு. சில மரங்களுக்கு அது ஒரு பேரு. ஆனா எனக்கும் விருப்பம் தான் அடுத்த வரப்பு மேல மாட்டேன். ஆனா இந்த இந்த கனடாவில பிறக்கக்கூடாது. குளிர் டாக்டர் இந்த எண்ணெய்களால வாங்குறோம். ஐயோ இப்ப இந்த வருஷம் சரியான மோசமா இருக்கு. காத்து இதுவும் மல்லிகையை தூக்கி உள்ளுக்க திருப்பி வச்சுட்டு 2 தான் வெளியில எடுத்து வச்சது டாக்டர். நாங்கள் 1ஆம் தேதி வரைக்கும் வெளியில வைக்க வேண்டாம்டா, குளிர் 2 கொஞ்சம் பார்த்துட்டு வைங்க. நன்றி டாக்டர். நல்லா இருந்தது. நேற்று நான் ராத்திரி திருப்பி நீங்கள் அந்த கதைச்சோடு இருக்கீங்க போட்டா முழுக்க வராது. அப்புறம் இரவு போடைக்குள்ள முழுக்க அந்த நல்லா இருந்தது ரேடியோ ப்ரோக்ராம். நன்றி. நல்ல கேள்வி அது கேட்டது. இன்டெலிஜென்ஸ் வந்து அதுதான் மூளையில இருக்கிறது வேறு. அதான் படிச்சாக்கள்ன்றது போட்டு எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லல. அது என்ன பாக்குறோம் நாங்க சில ரொம்ப படிச்சவங்க இருப்பாங்க, டாக்டர்ஸ்லயும் இருக்கு, அதுலயும் இருக்கு. அந்த டயபெட்டிக் கண்ட்ரோல் அதுகள் எல்லாம் வந்து சில வேலை சரியா இருக்காது, சில வேலை பல வேலை சரியா இருக்காது. எல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் எனக்கு பேஷண்ட் இருக்காரு நல்லா படிச்சவங்க, ஃபேமிலியில நிறைய பேர் டாக்டர், சில பேர் டாக்டர் வாங்க எனக்கு அந்த கொப்பின்ற ஒரு ரிப்போர்ட்டும் தாங்கன்னு அதை எடுத்து பிறகு அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர், இங்கிலாந்துல இருக்கிற டாக்டருக்கு எல்லாம் அனுப்பி எல்லாம் அட்வைஸ் எடுத்து அடுத்த ஒரு வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாம். அப்படி நிறைய படிச்சோம். அதான் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல் இஸ் டிஃபரெண்ட். தேர் ஆர் சம் பீப்புள் அப்படி எல்லாம் பெருசா படிச்சேன் இல்லை, ஆனால் வேலை மெட்டிகுலஸா வேலை கண்ட்ரோலா இருக்கிறார்கள் இருக்கணும். சில பேர் ரெண்டும் மேட்ச் பண்ணி வரும். உண்மையில படிக்கிறது உள்ளுக்கு போகணும். கட்டணைத்து ஊறும் மனக்கேணி மாந்தற்கு கட்டணைத்து ஊறும் அறிவு. அது கொஞ்சம் ஓப்பனா வச்சிருக்கணும். நாங்கள் ஒரு பரியர் போட்டு வச்சிருக்கிறதானே, அது வேற இது வேற விட்டால் அது உள்ளுக்கு வரும். அது வந்து இளமையில கற்க வேணும். இளமையில கற்கிறது தான் உள்ளுக்க நல்லா போகும். பெரியாக்களுக்கு கற்பிச்சா டாக்டர் பேச்சு நல்லா இருந்ததுன்னு போயிடணும், அவ்வளவுதான். சேஞ்ச் வராது. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அது உள்ளுக்கு வரும். அதாவது இளமையில் கல்வி சிலை எழுத்து. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இளமையில சொல்லிக் கொடுக்க வேணும். மற்றது சின்ன பிள்ளை மாதிரி தொடர்ந்தும் கற்றுக்கொண்டு வந்தால் உள்ளுக்கு போகும். இல்லாட்டா அது மூளையில இருக்கிற பாரமா இருக்கும், மறதி வந்த உடனே போயிடும். மறதி வந்த உடனே போறோம்னா ஒன்றும் செய்யல. அது ஆன்மாவுக்கு போனா அடுத்த பிறவிக்கு அது வரும். எப்படி வரும்? இன்டெலிஜென்ஸா வரும். இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்கும் ஒரு மாதிரி. இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு தடவை கொடுக்குறல, இன்டெலிஜென்ஸா அடுத்த பிறவிக்கு வரும். எப்படி எங்கட யம தர்மராஜா செய்கிற நியாய தீர்ப்பு எங்களுக்கு மனச்சாட்சியா தொடர்ந்து ஒவ்வொரு பிறவியிலேயும் வருகுதோ, மனச்சாட்சி என்று இருக்குத்தானே. அதென்ன நியாய தீர்ப்புல சொல்லப்படுறதில்ல, மனதில் பதிஞ்சா சம்பவங்கள் ஞாபகம் இருக்காது, என்னென்ன பாவம் செய்தோம் என்னென்ன இது என்ன உண்டு. ஆனா சரிவுளைக்குரிய மனச்சாட்சி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. தான் வள்ளுவர் சொன்னார், தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க வைத்தவின் தன் நெஞ்சே தன்னை சுடும். அது இருக்குது உள்ளுக்கு, அது பிறவிதோறும் வருவது. அதை வளர்க்கறதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கறதுக்கு தான் அந்த அறநறை கல்வி மோரல் சின்ன பிள்ளையில கொடுக்கணும். கொடுத்தா அது பெரிய விருட்சமா வந்துட்டு அவங்க பழைய பிழையானதுகளை செய்ய மாட்டார். அதே மாதிரி யமதர்மராஜா இந்த நீதி நியாய தீர்ப்பில பார்க்க கொள்ள நான் சொன்னேன், அந்த எங்களுடைய பழைய வினைகள் எல்லாம் இந்த புறப்புல செய்த சரிவுலைகள் எல்லாம் பார்த்து எல்லாம் தீர்ப்பு கொடுக்கல, அது எங்களோட மனதில் மனச்சாட்சியா இருக்கு. அது அடுத்த பிறப்பில் அது அப்படி வரும். அதே மாதிரி இந்த படித்த கல்வியினுடைய அந்த உள்ளுக்க போற பகுதி வந்து இன்டெலிஜென்ட் சோலா இருக்கு. இப்போ எங்களுக்கு ஆன்ம அறிவு மெச்சூரிட்டி வந்த பிறகுதான் கடவுள் வந்து எங்களுக்கு முத்தி தருவார். அந்த மெச்சூரிட்டி வர வேணும். மெச்சூரிட்டியால மட்டும் முத்தி எடுக்க இயலாது. நீங்க எவ்வளவுதான் மெச்சூர் பண்ணாலும் முத்தி தானே வராது, கடவுள் வராம வராது. அது செய்வது. அந்த மெச்சூரிட்டி வரும் வரைக்கும் 2 விஷயம் நடக்கும். ஒன்று புறவிதோறும் பிறந்து வாரது, அனுபவத்தால வார மெச்சூரிட்டி, படிப்பறிவில்லை பட்டறிவால. ஆனால் அப்படி பிறந்துதான் வரணுமென்று இல்லை. நீங்கள் படித்து இதை மெச்சூரிட்டி எடுத்துட்டீங்களா புறவிகள் அந்த அளவுக்கு போக தேவையில்லை.
நோக்கம் வந்து ஆன்மறிவு தானே. அது வந்து படிப்பறிவு பட்டறிவு. அப்ப நீங்க படிச்சு சிவஞான சித்தியாரோ சிவஞான போதமோ பகவத்கீதையோ படிச்சு அந்த மெச்சூரிட்டிக்கு கிட்ட வர முயற்சித்து கொஞ்சம் வந்தால் இந்த பட்டறிகிறது குறைஞ்சிடும். அப்புறம் அந்த மற்ற பக்குவ நிலை வந்து அந்த முதிர்ச்சி நிலை வரைக்குள்ள இருவினை ஒப்பு வரும். நல்லதும் கெட்டதும் ஒன்றாக பார்க்கிற தன்மை வரும். அந்த நேரத்துல தான் குரு வருவார். அந்த நேரத்துல தான் சக்தியினுடைய சக்தி நிபாதம் வந்து அப்படியே அந்த டிரெக்ஷன் மாறும்.